கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலையம்பாளையம் வடக்கு வருவாய் கிராமம் காசையன் 417. இதில் கடந்த 8 ஆண்டு காலமாக 26 குடும்பங்கள் அங்கு வசித்து வருகிறார்கள். அவங்களுக்கு அங்கே பல ஆண்டு காலமாக பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பல அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக போராட்டங்களை அந்த பகுதி மக்கள் முன்னெடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. முதல் கட்டமாக 12 நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுச்சு. அதை ஒட்டி தடையில்லா சான்று, மின் இணைப்பு பெறுவதற்கு தடையில்லா சான்று வழங்கப்பட்டு முதல் கட்டமாக 12 பேர்த்துக்கு வழங்கப்பட்டுச்சுங்க. இன்னும் இருக்கிற 14 குடும்பங்களுக்கு விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கரை வட்டாட்சியரும் மாவட்ட ஆட்சியரும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அது சம்மந்தமாக எவ்வித மேல் நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் அண்மையில் எங்களுடைய கிணத்துக்கடவு சட்டப்பேரவை உறுப்பினர் தாமோதரன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மீதி உள்ள 14 பொதுமக்களுக்கும் மின் இணைப்பு கொடுக்கணும், பட்டா வழங்கணும், அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்தாங்க. மக்களுடைய கோரிக்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலை அண்மையில் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் உண்ணாநிலை போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ மாவட்ட ஆட்சியரும் வட்டாட்சியரும் விரைந்து அவங்களுக்கு முதல் கட்டமாக மீதி உள்ள 14 குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் மின் இணைப்பு பெறுவதற்கு அமைவிட சான்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.